சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. நான் சுடுகாட்டில் தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண ஒரு நாள் இந்த யூடியூப் எனக்கு சிக்கிச்சு சத்தங்கடா எல்லாரும். வணக்கம் மக்களே, இது சீமானனின் காமெடிகள் பார்ட் 2. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பண்ணிருக்கேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் மறக்காம போயிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அந்த வீடியோ மாதிரியே இந்த வீடியோவும் மோர் ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. உண்மையை சொல்ல போனா செம்ம காமெடியா வந்து இருக்க போது. அது மாதிரியான ரீல்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நீங்க பார்த்தா மட்டும்தான் அதை உங்களால வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம சேனல்ல முக்கால்வாசி பேர் கிடையாது, குறைஞ்சது ஒரு 98% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பாக்குறாங்க. ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். காசு தான் வரது இல்லை, அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட் வந்தா கூட பரவாயில்ல, அது எனக்கு ஒரு பூஸ்ட் அப்பா இருக்கும். நான் அடுத்த வீடியோ பண்றதுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால மறக்காம வந்து ஒரு சப்ஸ்கிரைப் வந்து போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட ஏதாவது பேசணும், இல்லை என்கிட்ட ஏதாவது கேட்கணும், இல்லை எனக்கு ஏதாவது ஒரு மீம்ஸோ ட்ரோல்ஸோ ஷேர் பண்ணி அதை பார்த்து நான் ரியாக்ட் பண்ணணும், அதை பார்த்து நான் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து ஆட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் யாரும் எனக்கு இன்ஸ்டாகிராம் ரிக்வெஸ்ட் கொடுத்தது கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு என்கிட்ட ஏதாவது பேசணும், இல்லை ஏதாவது பர்சனலா கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காம இன்ஸ்டாகிராம் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு என்கிட்ட ஏதாவது பேசணும், எனக்கு ஏதாவது மீம்ஸ் ஷேர் பண்ணணும், அதை பத்தி நான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ள போலாம். இந்த சேனல் ஒரு இமேஜ்களும் வீடியோக்களும் மற்ற நிலையில் எடுக்கப்பட்டவை. இந்த சேனல் காட்டப்படும் வீடியோக்களும் இமேஜ்களுக்கும் இந்த சேனலுக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது. சேனல் பொறுப்பாக இந்த வீடியோ மட்டுமே செய்யப்பட்டது, வேற எந்த நோக்கத்திலும் கிடையாது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், டிஸ்க்ளைமர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆல்ரெடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருப்பேன், அதை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா யாரோட மனசையும் புண்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. சீமானனை கலாய்க்கணும், இல்லை அவரை வச்சு காமெடி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆல்ரெடி அவரை வச்சு அந்த காமெடியும் அதுக்கப்புறம் அவரை வச்சு பண்ண கலாயும் எடுத்துட்டு வந்து சேர்த்து ஒரு வீடியோவா உங்களுக்காக நான் போட்டு அதை வந்து ரியாக்ட் தான் பண்ண போறேன். அதனால தம்பிகள் யாரும் இனி தாக்க வேண்டாம் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஆரம்பிக்கலாங்களா? ஒரு வீடியோல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மீம் வந்துருச்சு. சரி, என்ன பண்றது, மீம்ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படின்ற பாட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு மீம் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களை பார்ட் 1 வீடியோ வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பார்ட் 1ல நம்ம அண்ணன் வந்து ஒரு கராத்தா கதை சொல்லியிருப்பாரு. கராத்தா கிட்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன படம், அண்ணன் சொன்னாதான் சரியான படம், அந்த மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பாரு. அந்த கதையை வந்து நான் பார்ட் 1ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை வந்து நிறைய பேர் ஃபேக்கு பொய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மை அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இமேஜ் போட்டு, என்னடா இமேஜ்ல நான் இருக்க மாதிரி இருக்கு, என் ஃபேஸ் இருக்கா என்ன இது இமேஜ் சரியான குவாலிட்டி இல்லைங்காட்டியே தெரியல, டக்குன்னு பார்த்துக்கிட்டே நான் உள்ள இருக்க மாதிரி இருக்கியா, என்னையா இது? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இதுல யாரு சீமானே அப்படிங்கிறதுனால கண்டுபிடிக்க முடியல. நான் வேணா இப்படி ஜூம் பண்ணி அந்த கராத்தா போஸ்டை மட்டும் ஜூம் பண்ணி போடுறேன், சைட்ல போடுறேன். நீங்க பார்த்து அது யாரு சீமானே அப்படின்னு சொல்லி கரெக்டா கண்டுபிடிங்க. பார்க்கலாம் யாரு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு. டெல்லிக்கு போனோம் நானு, தம்பி பிரபு, எங்க மூத்தவர் வந்து தம்பி அங்கிட்டு போயிட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு. பிரபு அப்படியே என்னன்னு தெரியலேன்ட்டு எங்க மூத்தவர் அப்படியே கட்ட பாதி அப்படியே நிக்கிறாரு. சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்ச அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா, அட பாவிகளா கொஞ்ச நேரத்துல பதற வச்சு விட்டீங்களாப்பா, என்னப்பா அப்படி ஐயா நாங்க அண்ணனை ரொம்ப பிடிக்குமியா ஐயா, நல்லா பத்திரமா பாத்துக்கிறியா அப்படி துப்பாய் தூக்கி வந்து 5 நிமிஷத்துல ஏற்றி விட்டோன்னே அப்படி சல்ட்ட போட்டோன்னே, தம்பி இதனாலதான் தம்பி இந்த பயலுக்கு பதவி விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு இந்த 10 நிமிஷத்துல பரபரப்பாயிருந்த இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு. ஆரம்பத்திலும் நான் சொல்றேன் எல்லாமே உருட்டுதான், நம்புறாதான் அவங்க எல்லாத்துமே மார்க்கு. நீங்க எப்படி நம்புறீங்களா? நம்புறேன் நம்பாவீங்க போறேன் பொழக்கி தெரிஞ்ச அண்ணே உருட்டலாங்கண்ணே, தப்பே கிடையாதுங்க. ஆனா வந்து இஷ்டத்துக்கு உருட்டக்கூடாதுன்னு, அதுதான் வந்து பிரச்சனையா போயிட்டு இருக்கு உங்களுக்கு. உருட்டுங்க, வேண்டாம்னு சொல்ல, பார்த்து உருட்டுங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி தான், அண்ணன் ஸ்பீச்சை கேட்டு சில்லறையெல்லாம் செதற விட்டதுல நானும் ஒரு ஆளு. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கே ரொம்ப மன வருத்தமா தான் இருக்கு. மன வருத்தம் சொல்றதோட என்னால முடியலப்பா, சிரிப்பு பச்சையா தெரியுதுங்க. என்னங்க ஒரு மனுஷன் இப்படிமாங்க உருட்டுவான். சரி விடுங்க, என்னோட ஆலங்கத்தால நான் ஏன் பதிவு பண்ணாட்டி. என்னை மீட் மை நெய்பர் அங்கிள். சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. சரி, நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். சுடுகாட்டுல போய் படுத்து கிடப்பாரு? அங்க விளக்கறியும் அதுலதான் போய் படிப்பேன். அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண
ஆமா, அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவருக்கு பயமே கிடையாது. சுடுகாட்டுல இருக்க விளக்குல தான் போய் படிப்பாரு. அங்க படிச்சுதான் இந்த அளவுக்கு வந்து கதைகளையும் அவர் வந்து கத்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா சுடுகாட்டுல போய் புக்கு மட்டும் படிக்கிறது கிடையாது. முன்னொரு காலத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதையும் அவர் அங்கிருந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அந்த சுடுகாட்டுல தான் எல்லாத்தையும் புதைச்சிருப்பாங்க. அவங்க எந்திரிச்சு வரும்போது அண்ணனுக்கு பல கதைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. அததான் வந்து அண்ணன் இப்ப சொல்றாரு. நம்ம வந்து அதை கதைன்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்கோம். ஆமா, சுடுகாட்டுல எதுக்கு போய் படிச்சாரு? ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், ஸ்ட்ரீட் லைட்டோட படிச்சிருக்கலாம். சுடுகாட்டுல எதுக்கு போய் படிச்சாரு? ஒருவேளை அந்த புக்கு வீட்டுல படிக்கிற புக் இல்லையோ? சரி, நமக்கு எதுக்கு வம்பு? ஓய் மம்முட்டி ചേട്ടാ ഇന്ദു റെബേക്ക വർഗീസ് എനിക്ക് മമ്മൂട്ടിയെ ഇഷ്ടമാണ്. முடியலடா எப்பாடி. என்னோட ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், அந்த மீசையை மட்டும் எடுத்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இமேஜ். இது மைக் டைசன். இது வந்து பாத்தீங்கன்னா மைக் டைசன். அதை வந்து எப்படி மாத்திருக்காங்கன்னா மைக் பொய்சன் அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. மாத்தினது ஓகே, மண்டையெல்லாம் செட் பண்ணது ஓகே, பக்கத்துல அதுக்கு கோயில் உண்டி வச்சுக்கிறீங்க, எனக்கு அது புரியல. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எதுக்குடா கோயில் உண்டிய பக்கத்துல வச்சிருக்கீங்க? அண்ணனுக்கு இந்த உருவம் நல்லாவே செட் ஆயிருக்கு. அடுத்து வேலு நாச்சியப்பன். இப்போ விர்ரா பாப்போ அப்படின்ற மாதிரி ஆயுதத்தை எடுக்கிறாரு. இருக்கட்டும், நல்லாதான் இருக்கு. அடுத்தது அண்ணனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை தத்துவம் அவரே எழுதியிருக்கிறார். இறந்தவர் யாராக இருந்தாலும் கவலை கொள்ளாதே, அவரை உன் நண்பனாக்கி கதைகளை அவிழ்த்து விடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கிபி 500ஆம் நூற்றாண்டுலயே வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. அப்பா, ஃபேஸ் எல்லாம் பயங்கரமா செட் பண்ணி எடிட் பண்ணிருக்கீங்க. வேற லெவல் கைஸ், வேற லெவல். நான் சொன்னேன்ல முதல்ல, அண்ணன் போய் சுடுகாட்டுல படிச்சிருக்காரு சொன்னார்ல, அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்தேன்ல. அங்க இருந்தவங்க எல்லாம் கதை சொல்லியிருப்பாங்க, அதைத்தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒருவேளை உண்மையா இருக்கும். அதனாலதான் அவர் வந்து நிறைய தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். நியூசிலாந்து அணியை 107 ரன்னுக்குள் சுருட்டிய புதிய பவுலர் அறிமுகம் சீமான். ஆஹா, ஃபாஸ்ட் 550 கிலோமீட்டர், ஸ்லோயஸ்ட் பால் 0.07, ஆவரேஜ் 220. ஒரு நிமிஷம் கைஸ், நான் ஹெட்போனை கழட்டிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். சரி, மைக் குத்திருக்குன்னு நினைச்சிட்டேன். சுமாரா ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிஎஸ்கேக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் ஃபைனல் நடந்துட்டு இருந்தது. இங்க பக்கத்துல தான் கோயம்புத்தூர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேடியம் இருந்துச்சு. சுமாரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர் உட்காந்து பார்க்கலாம், அது மாதிரி ஒரு ஸ்டேடியம் கட்டியிருந்தாங்க. அந்த மேட்ச்க்கு நானும் போயிருந்தேன். ஸோ ஃபைனல்ல 300 ஆண்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஃபைனல் நடக்குது அப்படின்னா அதுக்கு நான் இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். ஸோ அந்த சிஎஸ்கே மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சீமான் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் சீமானா வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஃபைனல் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. கடைசி ஓவருக்கு 2 ரன் அடிக்கணும். 2 ரன் அடிச்சா மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருவாங்க. சிஎஸ்கே வந்து பவுலிங் போட்டு இருக்கு. நமக்கு வந்து ஒண்ணுமே புரியல, ஐயோ சிஎஸ்கே வந்து ஜெயிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கோம் பயங்கரமா. அந்த 300 வருஷத்துக்கு முன்னாடியே சிஎஸ்கே ஜெயிக்கணும், சிஎஸ்கே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன நினைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. விக்கெட் கீப்பரா இருந்த மகேந்திர சிங் சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து இது மாதிரி பவுலர் கிட்ட பேசுறாரு. தம்பி, நான் வேணா வந்து கடைசி ஓவர் போட்டா நான் போடுறேன் தம்பி, நான் பாத்துக்கிறேன், நான் வந்து மேட்ச் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பவுலர் தம்பி இருந்துட்டு சொல்றாரு, அண்ணா இது கடைசி ஓவர்னா 2 ரன் அடிச்சா அவங்க ஜெயிச்சிருவாங்கண்ணா, நல்லா பால் போடுற பவுலர்ஸே வந்து பாத்தீங்கன்னா பால் போடுறதுக்கு திணறாங்கண்ணா, நீங்க எப்படி நான் போடுங்க அப்படின்னு கேட்கறப்போ அவர் சொல்றாரு, தம்பி நீ என்கிட்ட பாலை கொடுத்து மட்டும் பாரு, எப்படி மேட்சை ஜெயிக்க வைக்கிறேன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. அப்படிங்களாண்ணா, சரிண்ணா நீங்க போடுங்க, நாங்க உங்களை நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு பையன் வந்து ஒடியாரு. அவர் சொன்னா அவர் தம்பி வந்து ஒடியாரு. தம்பி ஒடியாந்து, அண்ணா அப்பனா நான் வேணா விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டேன்னா எனக்கு நல்லா பண்ண தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு வந்து என்ன சொல்றேன்னு தெரியல. அவர் வந்து உடனே கேட்கற, தம்பி நீ வந்து நல்லா பண்ணுவியா அப்படின்னு கேட்கறாரு. ஆனா நல்லா பண்ணுவனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை சொல்றான். என்ன பண்றேன், சரிப்பா நீ விக்கெட் கீப்பிங் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கையில பாட்டி இந்த கிளவுஸ் எல்லாம் அப்படியே பிச்சு வீசிட்டு பாலை வாங்கிட்டு போறாரு. அந்த கடைசி ஓவர் அண்ணன் போடுறாரு. ஆப்போசிட்ல பேட்டிங் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும் இருக்காரு. ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் 207 ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருந்துட்டு இருக்காரு. ஹர்திக் பாண்டியா அந்த பக்கம் இருந்து 5 ரன் அடிச்சுக்காரு. அவரை பார்த்தா இறங்கியிருக்காரு. ஸ்ட்ரைக்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா நின்று இருக்காரு. ஜெயிக்கிறதுக்கு 2 ரன் தான் தேவை 6 பாலுக்கு. நம்ம சீமான் அண்ணன் அப்ப நம்ம மகேந்திர சிங் சீமான் அவர்கள் கையில அந்த பந்தை வாங்கி அந்த ஓவரை போடுறாரு. 6 பாலுக்கு 6 விக்கெட் எடுத்து அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுக்குறாரு. இன்னுமே அந்த மேட்ச் மறக்காம என் நெஞ்சில் அப்படியே இருக்கு. தம்பிகளை யாராலையும் அந்த மேட்சை வந்து மறக்கவே முடியாது. சரியான ஒரு சூப்பரான மேட்ச்னா அந்த மேட்ச் தான். நீங்க பார்க்கலன்னா இப்போ யூடியூப் இருக்கு. அந்த காலத்துல 300 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் கிடையாது, டிவியும் கிடையாது.
அதனால அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஒளிபரப்படல. ஸோ நீங்க ஒருவேளை 3 வருஷத்துக்கு முன்னாடி உயிரோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மேட்சை வந்து நீங்க பார்த்துருக்கலாம். மேட்ச் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய விஷயத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பா இதை பத்தி அண்ணன் வந்து ஏதாவது ஒரு மேடையில பேசினார் அப்படி என்றால் அதையும் நம்ம வீடியோவாக போட்டு ரியாக்ட் செய்து பார்ப்போம். ஏதோ என்னால முடிஞ்சது நான் ஒரு கதை சொன்னேன். இது எண்ணெயை போட்டு போலக்காம இருந்தாங்கன்னா சரி, வீடியோ கண்டினியூ பண்ணுவோமா? அடிக்கிற அளவு உங்ககிட்ட ஆட்டம் இருக்கலாம். இது என்ன தொப்பையில இப்படி இடிச்சது? அண்ணனின் பாட்டுக்கு நான் அடிமையடா. அடுத்த வீடியோக்கு போவோம். தாய்மொழி தமிழடா தம்பி, இது பண்பாட்டு புரட்சி தம்பி. என் மூதாதையின் முப்பாட்டனின் தோளில் இருந்த பணப்பையை ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல இது நல்லா இருக்கு. ஆக்சுவலா இந்த வீடியோக்கும் இப்போ ரியல் போயிட்டு எதுவும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா விஜய் அவர்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம தான் இருக்கிறாரு. ஓ மெகா டெத்தா சொந்தமுள்ள அத்தை மகனே டக்குமு கொடுக்குத்தாலும் நீங்க சோறு கட்டு நிக்கலாம் டக்குமு கொடுக்குத்தாலும் வட்ட வட்ட பாறையிலே. இப்படித்தான் காமராஜர் ஒரு முறை அரசியல் விட்டு விலகிறேன்னு என்னிடம் சொன்னாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, KGF சீனை ரீமேக் பண்ணிக்கிறாங்க, கதையில ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க அப்படிங்குது. எவ்வளவு முன்னாடின்னு? நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டீங்க. மக்களே, இது வந்து நான் ரியல் லைஃபில் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். பேரண்ட்ஸ் யங்ஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் ஃபார் சீமான். நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் என் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் ஜோசியம் பார்க்கணும்னு சொன்னான். அதனாலதான் உன்னை டெஸ்ட் பண்ணேன். திருச்செந்தூருக்கு சீமா வந்தா வெட்டுவாங்கறான். நான் வந்து நீ வெட்டலைன்னு நான் உன்னை. நீ சொன்னதுல ஒன்னாவது கரெக்டா இருக்காயா? நீ எல்லாம் ஒரு ஜோசியன், உனக்கெல்லாம் ஒரு பட்டம். மெய்ய பணம், பொய்ய பண்ண மாத்தீங்களா? நான் இது வரைக்கும் ஒரு 3 டைம் என்னமோ தான், அது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஸோ பண்ணியிருப்பேன். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் யாருக்கு வீடியோ பண்ணிட்டு இருக்கேனோ அவரு தான் பண்ணேன். ரொம்ப வருத்தமா இருக்குண்ணே. யார நம்பர்னே தெரியல தாசனா. உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம்? உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம். யூவிக்கு வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. ஏன் உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிக்கல? எங்க நிக்கிறார்? தமிழ்நாட்டில் நிக்கிறாரு. ஆமா, தமிழ்நாட்டில் நிக்கிறாரு. அப்புறம் எதுக்கு உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிக்கணும்? கன்னடால ரசிகர் இருக்கட்டும், ஆந்திராவில் இருக்கட்டும், இல்லை வந்து கேரளாவில் இருக்கட்டும், எங்க நிக்கிறாரு எலெக்ஷனுக்கு? சரி, இது நான் கேட்கல, வேற ஏதாவது சின்ன பையன் வந்து கேட்பான், அப்ப அந்த மாதிரி சொல்லிப்பாரு. ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து ஆஸ்திரேலியா போலான்னு பிளான் பண்ணோம். எல்லாம் எனக்கு முன்னாடி கப்பல்ல கிளம்பி போயிட்டானுங்க. கடல்ல குச்சி நீச்சல் அடிச்சு ஆஸ்திரேலியாவுக்கு போய்கிறேங்கிறேன். பக்கத்துல பார்த்தா ஒரு திமிங்கலம் வருது. திமிங்கலம் எங்க போறேன்னு கேட்டேன். ஆஸ்திரேலியாவுக்கு போறேன் அப்படின்னா என்னையும் கூட்டு போய் டிராப் பண்ணிடு அப்படின்னா. ஐயோ அதெல்லாம் முடியாதுச்சு. அப்ப புளியார தோன்றியான்னு கேட்டான். ஆணு வாயை தந்து கமல் வாய் உள்ள குச்சி நேர ஆஸ்திரேலியா வந்து போயிடுச்சு. போன புல் டயர்ல திமிங்கலாம் வாயை தந்து ஏப்போட்டுது. இந்த பால் வெளியில ஏறி குச்சிட்டேன். திரும்பி பாக்குறேன், பசங்க எல்லாம் கப்பல்ல வந்து நிக்கிறாங்க. அவனுங்களை பார்த்து கப்பு காமிச்ச மச்சா சோகுடா நீ நானுங்க. எப்படி முதல்ல அண்ணன் காமெடி பண்ணிட்டு இருந்தாரு, கதை விட்டு இருந்தாரு, எல்லாம் சிரிச்சாங்க. இப்ப அண்ணனை வச்சு எல்லாரும் கதை மேக் பண்ணி காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ அவ்வளவுதான் மக்களே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2க்காக நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்த சீமானனின் காமெடியான வீடியோஸ்கள். ஸோ வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல காமிடுங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ். ஸோ மறக்காம வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ மறக்காம இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணீங்க. ஸோ பை பை, டேக் கேர்.